பிரைஸ் தி லார்ட். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே என்பது ஆமேன். இந்த நாளில் இந்த பரமண்டல ஜெபத்தின் முடிவில் நம்முடைய ஆண்டவர் சோதனையை நாம் ஜெயிக்கத்தக்க தேவ பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்க வேண்டும் என்று இங்கு நமக்கு இந்த பரமண்டல ஜெபத்தில் நமக்கு இயேசு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல். இன்றைக்கு வாழ்க்கையில மனிதர்கள் மூலமாக நமக்கு சோதனை வரலாம். பிசாசு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சிதைக்கும்படி, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்து போடும்படி, தேவனுக்குள்ளான உறவை அவன் மூழ்கடிக்கும்படி பல நேரங்களிலே விசுவாச சோதனையை பிசாசு கொண்டு வருவான். நாம் என்றைக்குமே ஜெபிக்கும் போது தேவ பலனாலே தான் நம்முடைய மாம்சத்தை ஜெயிக்க முடியும். தேவ வல்லமையினால தான் நாம் ஆவிக்குரிய எல்லா விதமான அந்தகார போராட்டங்களிலிருந்து ஜெயம் பெற முடியும். தேவனுடைய உதவியும் ஒத்தாசையும் இல்லாமல் நம்மால் எதுவுமே செய்ய முடியாது. அதனாலதான் சங்கீதத்துல வாசிக்கிறோம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நம்முடைய மாம்ச கண்களால் பார்க்கின்ற இந்த புற கண்களால நாம் காண்கிற எல்லா வல்லமைகளும் நம் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஜெயிப்பதற்கு அது போதாது. எனக்கு அன்பானவர்களே, ஆவியின் பட்டயமாகிய வேத வசனத்தை எடுத்து தேவ சமூகத்துல வரும்போது நாம் ஆண்டவருடைய ஒத்தாசை நாடணும், தேவ பலனை நாடணும். ஆண்டவரே, இந்த நாள் நான் தூங்கி எழுந்து என்னுடைய அன்றாட பணிகளுக்கு போகும்போது, ஆண்டவரே, யார் எந்த இடத்துல எந்த பிரச்சனையை கொண்டு வருவாங்களோ தெரியாது. குடும்பத்துல பிரச்சனை வருமா, சொந்த பந்தங்கள் மூலமா பிரச்சனை வருமா, வேலை ஸ்தலத்துல பிரச்சனை வருமா, பிசினஸ்ல பிரச்சனை வருமா, எதையுமே நம்மளால கணிக்க முடியாது. ஆனா ஒன்று தெரியும், இந்த நாளில் எனக்கு எதிராய் என்னென்ன சங்கடங்களை, தடைகளை, விக்கனங்களை, போராட்டங்களை சத்துரு கொண்டு வருகிறானோ எல்லாவற்றையும் ஜெயிக்க தேவ பலன் எனக்கு உண்டு என்று சொல்லி ஜெபத்துல நாம் எல்லாவற்றையும் கன்ஃபஸ் பண்ணி, டெடிகேட் பண்ணி நம்ம முற்றிலும் அர்ப்பணிப்போம் என்றால், வேதம் சொல்லி இருக்கிறது, தீமை நின்று நம்மை ரட்சித்து காக்கின்ற ஒரு நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உலகத்துல இருக்கிற மனிதன் உலகத்தின் வழிகளை தேடுவான். தனக்கான பிரச்சனைகளுக்கு பரிகாரங்களை தேடி, மனிதர்களை தேடியோ இடங்களை தேடியோ இல்லை என்றால் வேறு சில சூழ்நிலைகளை தேடி செல்வான். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு, உங்களுக்கு எனக்கும் இந்த வேதம் கொடுத்திருக்கிறது, இந்த தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா தீமை நின்று நம்மை ரட்சித்து காப்பாற்ற ஆண்டவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். ஏனென்றால் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் அவருடையதா இருக்கிறது. கன்ஃபஸ் பண்ணுங்க, the kingdom belongs to the Lord, all the power belongs to our Lord, all the glory belongs to the Lord. எனவே ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் அவருக்கு செலுத்தி ஜெபத்துல நாம் நிறைவு செய்ய வேண்டும். எல்லா ஜெபத்துக்கும் அவருக்கு மகிமை செலுத்த நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த நாளில இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? நல்ல பிதாவே, இந்த நேரத்துல அப்பா, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து காத்துக்கொள்ள நீர் எங்களுக்கு போதுமானவர். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம். எல்லா மகிமையும், எல்லா வல்லமையும், எல்லா ராஜ்யங்களையும் உங்க கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்றோம். நீர் உயர்த்தப்படுவீராக. நாங்கள் ஜெயம் பெற்ற பிள்ளைகளாய் முன்னோக்கி செல்ல கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.